முள்ளங்கி வச்சு நம்ம யூஸ்வலாக சாம்பார் பொரியல் இந்த மாதிரி தான் செய்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு முள்ளங்கி வச்சு ஒரு அருமையான டிஷ் காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூலி கா ஆச்சார். இது முள்ளங்கி வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ். இதுக்கு நான் 3 பெரிய முள்ளங்கி எடுத்து தோலை சீவி இந்த மாதிரி மெலிசாக நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின முள்ளங்கியை ஒரு பவுலில் போட்டு இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் வெள்ளை எள்ளு போட்டு நல்லா வறுக்கணும். எள்ளு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா முள்ளங்கி நிறைய தண்ணி விட்டுருக்கு. ஸோ அந்த தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருங்க. ஸ்குவீஸ் பண்ணி வச்ச முள்ளங்கியில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, எலுமிச்சைப்பழம் ஜூஸ் 1, அடுத்து இதில் அரைச்ச எள்ளு பவுடர் 3/2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்ட பிறகு பவுலை தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய், அதாவது மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்க்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய். வெந்தயம் லேசாக வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்த வெந்தயத்தையும் காஞ்ச மிளகாவையும் இந்த பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு இல்லைனா லெமன் ஜூஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அருமையான மூலிகா ஆச்சார் தயாராக இருக்குது. இது நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அருமையான மூலிகா ஆச்சார் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த டிஷ் முள்ளங்கி வச்சு செய்யக்கூடிய ஒரு நல்ல சிம்பிளான ஒரு டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 May.